السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. அருமையானவர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 122வது ஃபிக்ஹ் சுன்னா நூலில் 102வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 101 பாடங்களை நிறைவு செய்து 102வது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நிறைவான ஈமானை, இஹ்லாஸை, இறை எச்சத்தை, இல்மை, நற்குணங்களை நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. நாம் படிக்கிற பாடங்களின் மூலமாக அல்லாஹ் நற்பயனை இந்த உலகத்திலே நாளை மறுமையிலையும் வழங்கிடுவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் எடுத்து நடக்கச் சொன்னார்களோ அதையெல்லாம் எடுத்து நடப்பவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. எந்தெந்த தீமையான காரியங்களை எல்லாம் விட்டு தவிர்ந்திருக்க வேண்டுமோ அந்த தீமையான காரியங்களை எல்லாம் தவிர்ந்திருக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆக்கி அருள்வானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தாருக்கும் தந்தருள்வானாக. அருமையானவர்களே, 102வது பாடமாகிய இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், நோன்பு என்கிற ஒரு பிரதான தலைப்பில நோன்பு சார்ந்த பல்வேறு விஷயங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டே வருகிறோம். அந்த வகையில் 102வது பாடமாகிய இந்த பாடத்தில் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்றால், ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகள். ரமலான் மாதத்திற்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றன, அந்த சிறப்பை குறித்து குர்ஆன் ஹதீஸுகளில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் சிறப்புகளை சொல்வதற்கு ஆதாரங்களாக நாம் எடுத்துக்கொள்வது குர்ஆனையும் ஹதீஸையும் தான். சில இடங்கள்ல நூலாசிரியர் குர்ஆன் வசனங்களை மட்டும் கொண்டு வந்திருக்கலாம், சில இடங்கள்ல ஹதீஸை மட்டும் கொண்டு வந்திருக்கலாம், சில இடங்களில் ரெண்டையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கலாம். இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகள் அப்படிங்கிற இந்த தலைப்பின் கீழ் நூலாசிரியர் குர்ஆன் உடைய வசனங்களை கொண்டு வருவதை தவிர்த்து ஹதீஸ்களை மட்டுமே கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆதலால் ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகள் குறித்து எந்தெந்த ஹதீஸுகள் எப்படியெல்லாம் பேசுகின்றன என்பதை நாம் இன்றைய பாடத்தில் பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகள் என்று தலைப்பிட்ட நூலாசிரியர் அவர்கள் ரமலான் மாதத்துல செய்ய வேண்டிய அமல்கள் என்கிற ஒரு தலைப்பையும் சேர்த்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த தலைப்பின் கீழ் ரமலான் மாதத்தினுடைய அமல்களையும் அவர்கள் சேர்த்தே கொண்டு வருகிறார்கள். ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகளை குறித்து சொல்லக்கூடிய நூலாசிரியர் அவர்கள் அந்த ரமலான் மாதத்துல செய்ய வேண்டிய அமல்களையும் சேர்த்தே சொல்வார்கள் என்று நாம் நினைக்கிறோம். பாருங்கள், அது என்ன என்பதை பார்த்து விடுவோம். தலைப்பை கவனிங்க. ஃபல்லுலு ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு. தலைப்பு இப்படிதான் கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்போடு சேர்த்து வஃபலுல் அமலி ஃபீஹி, இந்த ஹீயுடைய லமீர் ரமலான். ரமலான் மாதத்துல என்ன அமல் செய்யறது சிறப்பு. ரமலான் மாதத்தினுடைய சிறப்பை பார்ப்பதுடனேயே இந்த ரமலான் மாதத்துல செய்கிற சிறப்பான அமலையும் சேர்த்து இங்க கொடுத்திருக்கிறாங்க. ஹதீஸுகளை தான் தொடர்ந்து கொண்டு வர்றாங்க இந்த தலைப்பின் கீழ். முதல் ஹதீஸ் நம்பர் 1, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸு. அவங்க சொல்றாங்க, நபி அவங்க சொன்னதாக, ரமலான் மாதம் உங்களிடத்தில் வந்து விட்டது. அதாவது நபி அவங்க ரமலான் மாதம் வந்த பொழுது, ரமலான் மாதத்துல நபி அவங்க ரமலான் மாதத்தை பத்தி சொன்ன செய்தி, உங்களிடத்துல பரக்கத்தான மாதம் வந்திருக்கிறது, இந்த மாதத்தினுடைய நோன்பை உங்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான்.
சோனத்தினுடைய வாசல்களை எல்லாம் இந்த மாதத்தில் திறந்து வைக்கப்படுகிறது. நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் இந்த மாதத்தில் அடைக்கப்படுகிறது. ஷைத்தான்கள் எல்லாம் இந்த மாதத்துல விலங்கிடப்படுகிறார்கள், அடைக்கப்படுகிறார்கள். இந்த மாதத்துல ஒரு இரவு இருக்கிறது, அது 1000 மாதங்களை விட சிறந்தது. யார் இந்த மாதத்துல நலவுகளை விட்டும், இந்த மாதத்தினுடைய நலவுகளை விட்டும் தடுக்கப்பட்டாரோ அவர் தடுக்கப்பட்டவராக ஆகிவிடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகள் குறித்து ரமலான் மாதம் வந்த பொழுது கூறினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஹதீஸை பார்ப்போம். அன் அபீ ஹுரைரத்த, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிற ஹதீஸ். அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லம்மா ஹலர ரமலானு, ரமலான் மாதம் வந்த பொழுது, ரமலான் மாதம் வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கது ஜாஅக்கும், உங்களிடத்தில் திட்டமாக வந்திருக்கிறது, ஷஹரும் முபாரக்குன், பரக்கத்தான மாதம் உங்களிடத்துல வந்துவிட்டது. இஃப்தரல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கியிருக்கிறான், சியாமஹு, இந்த ரமலான் மாதத்தினுடைய வந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தினுடைய நோன்பை அல்லாஹ் உங்கள் மீது கடமையாக்கியிருக்கிறான். துஃப்தஹு ஃபீஹி அப்வாபில் ஜன்னதி, இந்த ஹீவுடைய லமீர் பரக்கத்தான மாதம், இந்த மாதத்தில் திறக்கப்படுகின்றன அபுவாபில் ஜன்னதி, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன. ஒத்துகுலகு ஃபீஹி அபுவாபில் ஜஹீமி, நரகத்தின் வாசல்கள் இந்த மாதத்தில் அடைக்கப்படுகின்றன. ஒத்துகல்லு ஃபீஹி ஷயாத்தீனு, ஷைத்தான்கள் இந்த மாதத்துல விலங்கிடப்படுகின்றன. ஃபீஹி, இந்த மாதத்தில் இருக்கிறது, லைலத்துன், ஒரு இரவு, ஹைருன், சிறந்த ஒரு இரவு, மின் அல்ஃபி ஷஹரின், 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவு இந்த மாதத்தில் இருக்கிறது. மன் ஹுரிம ஹைரஹா, இந்த மாதத்தினுடைய நலவுகளை யார் தடுக்கப்பட்டாரோ ஃபகத் ஹுரிம, திட்டமாக அவர் தடுக்கப்பட்டவராகவே ஆகிவிட்டார். இந்த இடத்துல பாருங்க, ஷஹர் என்பதை இரண்டாகவும் பயன்படுத்தலாம். இல்லைன்னா இந்த இடத்துல, ஏன்னா இந்த சியாமஹு ஃபீஹி இது எல்லாமே முதக்கராக வந்திருக்கிறது, இந்த லமீர்கள் எல்லாமே உங்களுக்கு ஷஹரை பார்த்து மீட்டுது. இந்த இடத்துல பார்த்தோம் சொன்னா இந்த லமீர் முஅன்னஸாக வந்திருக்கிறது, அதனால ஷஹர் என்பதை பார்த்து மீட்டுவது தவறு, மீட்ட வேண்டாம். அப்ப எதை பார்த்து மீட்டுறது? இந்த ஹாவை பார்த்து மீட்டிடுவோம், லைலத்தை பார்த்து மீட்டிடுவோம். இந்த ஹாவுடைய லமீர் லைலத்து. மன் ஹுரிம ஹைரஹா, அந்த இரவினுடைய நலவுகளை தடுக்கப்பட்டவர், ஃபக்கத் ஹுரிமா, ஒரு திட்டமாக தடுக்கப்பட்டவராக ஆகிவிடுவார். அப்ப ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு என்கிற தலைப்பில உங்களுக்கு முதலாக கொண்டு வரப்பட்ட ஹதீஸ்ல என்ன செய்திகள்லாம் இருக்கு பாருங்க. இந்த ரமலான் மாதம் பரக்கத்தான மாதம், பரக்கத் நிறைந்த மாதம்ங்கிற ஒரு செய்தி இருக்குது. ரெண்டாவது, மற்ற மாதத்துல கடமையாக்காம அல்லாஹ் ரமலான் மாதத்துல நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். 2. மூன்றாவது, ரமலான் மாதத்துல சோனத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. 4வது, நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படுகின்றன. 5வது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். 6வது, ஒரு சிறப்பான ஒரு இரவு, 1000 மாதத்தை விட சிறந்த ஒரு இரவுங்கிறது அதுல இருக்குது. இப்படி 6 சிறப்புகள் ரமலான் மாதத்துல இருப்பதாக இந்த முதல் ஹதீஸ் நமக்கு தெரிவிக்கிறது. ரவாஹு அஹ்மது, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த முதல் ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. வன் நசாயி, இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. வல் பைஹகி, இமாம் பைஹகி அவர்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நசாயில 4ஆம் பாகத்துல 128வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது.
முஸ்னது அகமதுல 2ஆம் பாகத்துல 230வது பக்கத்திலையும் 385வது பக்கத்திலையும் 425வது பக்கத்திலையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. வல் பைஹகியு, இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபிஷ் ஷுஅபி, தங்களுடைய ஷுஅபல் ஈமான் என்கிற தங்களுடைய நூலிலே 3600வது ஹதீஸாக இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப நாம முதல் ஹதீஸை பார்த்து விட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2வது ஹதீஸ். இந்த 2வது ஹதீஸ் யாரை கொண்டும் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா ஹர்ஃபஜா அப்படிங்கிறவங்க தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, உத்துபத் இப்னு ஃபர்கத் அவங்களிடத்துல நாங்க உட்கார்ந்து ரமலான் மாதத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்கள்ல ஒருவர் எங்களில் வந்தார். ஒரு சஹாபி, ஒரு நபி தோழர் எங்களிடத்துல வந்தார். வந்ததுமே உத்துபா அவங்களுக்கான மரியாதையை செஞ்சுட்டு வாய் மூடி உட்கார்ந்துட்டாங்க. அவங்க தானே பேசிட்டு இருந்தாங்க, உத்துபா தான் ரமலானை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். இந்த நபியின் தோழர் ஒருவர் வந்த உடனே அவங்க அமைதி ஆயிட்டாங்க. அவங்க அந்த சஹாபி இடத்துல சொன்னாங்க, ரமலான் மாதத்தை பத்தி நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. உடனே அவங்க அந்த சஹாபி நபியினுடைய தோழர் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நான் ரமலான் மாதத்தை பத்தி பேசுறது நான் கேட்டிருக்கேன். நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படும், சுவனத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும், அந்த மாதத்துல சைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுறாங்க. ஒரு மலக்கு அந்த மாதத்துல அழைப்பு விடுக்கிறார், நன்மையை செய்யக்கூடியவர்களே நீங்கள் வாழ்த்து பெறுங்கள், சோபனம் பெறுங்கள், சுப செய்தி பெறுங்கள் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் அந்த மலக்கு இன்னொன்னு சொல்லுகிறார், அதாவது தீமையை செய்யக்கூடியவரே நீங்க அந்த தீமையை குறைத்துக்கொள் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் ரமலான் முடிகிற வரை தினமும் சொல்றார். ரமலான் முடிகிற வரை அந்த மலக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்திய அந்த வந்த சஹாபி அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல அந்த சஹாபி யாரு என்கிற அந்த விவரம் இல்லை, அவங்களை பத்தி உண்டான குறிப்புகள் எதுவும் இல்லை. பாருங்கள், அந்த 2வது ஹதீஸை பார்ப்போம். நம்பர் 2, வஹன் அருஃபஜா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. கால, அருஃபஜா அவர்கள் சொன்னார்கள், குந்து நான் ஆகிருந்தேன் இந்த உத்துபத் இப்னு ஃபர்கத் அவர்களிடத்திலே நான் ஆகிருந்தேன். ஓஹுவ அவர்கள் யாரு? உத்துபா. யஹ்தீசு பேசிக் கொண்டிருந்தார்கள். அன் ரமலான் மாதத்தை பற்றி அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கால அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள். இந்த கால யார் அப்படிங்கிற அருஃபஜா அவர்கள் சொன்னார்கள், ஃபதஹல அலைனா எங்கள் மீது நுழைந்தார், ரஜுலுன் ஒரு மனிதர் நுழைந்தார், மின் அஸ்ஹாபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் உள்ள ஒரு மனிதர் எங்கள் மீது நுழைந்தார். ஃபலம்மா ராஹு அவரை பார்த்த பொழுது, சஹாபியான நபித்தோழரான அந்த மனிதரை பார்த்த பொழுது, யாரு? உத்துபா அவர்கள் பார்த்த பொழுது, ஹாபஹு அவரை கண்ணியப்படுத்தினார்கள். நபியின் தோழரை உத்துபா அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். அப்பொழுது வாய் மூடி விட்டார்கள், அமைதியாகி விட்டார்கள், எதுவும் பேசல, பேச்சை நிறுத்திட்டாங்க. கால உத்துபா அவர்கள் சொன்னார்கள், ஃபஹத்திஸ் அன் ரமலானை பத்தி சொல்லுங்க அப்படின்னு அந்த சஹாபி இடத்துல சொன்னார்கள். கால அந்த சஹாபி சொன்னார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன். யகூலு அவர்கள் சொல்ல, ஃபி ரமலானுடைய விஷயத்தில் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். துகுலகு அபுவாபுன் நாரி நரகத்தினுடைய வாசல்கள் அடைக்கப்படும். ஓ துஃப்தஹு அபுவாபுல் ஜன்னதி சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்படும். ஓ துஸ்ஃபது ஃபீஹி ஷயாத்தீனு ஷைத்தான்கள் அதிலே விலங்கிடப்படுவார்கள். இந்த ஹீவுடைய எல்லாமே ரமலான். கால மேலும் அவர்கள் சொன்னார்கள், யாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயுனாதி ஃபீஹி ரமலானிலே
அழைப்பார். மலக்குன், ஒரு மலக்கு அழைப்பார். யா பாகில் ஹைரி, நன்மையில் ஆர்வமுள்ளோரே, அபிஷர், நீ வாழ்த்து பெறு, சுப செய்தி பெறு. வயா பாகு ஷர்ரி, தீமையில் ஆர்வம் உள்ளோரே, அக்சிம், அக்சிர், நீ அந்த தீமையை குறைத்துக்கொள் என்று அவர் அழைப்பு விடுக்கிறார். நல்லவரையும் அழைக்கிறார், தீயவரையும் அழைக்கிறார். நல்லவரை அழைத்து அவருக்கு வாழ்த்து சொல்கிறார், தீய மனிதரை அழைத்து அவருக்கு வாழ்த்து சொல்லவில்லை, அதே நேரத்தில் சாபமும் விடவில்லை, அவரை தீமையை குறைக்கச் சொல்கிறார். இப்படி அவர் அழைப்பது, அவர் சொல்வது எதுவரை நடைபெறுகிறது? ஹத்தா என் கல்ய ரமலான், ஹத்தா என் கல்ய ரமலானு, ரமலான் முடிகிற வரை அவர் அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறார் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ்ல ரமலான் மாதத்துடைய சிறப்பு சென்ற ஹதீஸில் நம்ம பார்த்தோம் அல்லவா? நரகத்தின் வாசல்கள் அழைக்கப்படுவது, சுவர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுவது, ஷைத்தான்கள் விலகப்படுவது, இது எல்லாமே இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருந்தாலும் சென்ற ஹதீஸில் இல்லாத ஒரு கருத்து இந்த ஹதீஸில் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, எந்த மாதத்திலும் இல்லாத ரமலான் மாதத்திற்கு மட்டும் ஒரு மலக்கு பிரத்யோகமாக நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு அழைப்பு விடுத்து வாழ்த்து சொல்கிறார், தீமை செய்பவர்களையும் அவர் அழைத்து தீமையை குறைக்கச் சொல்கிறார். இது ரமலான் மாதம் முழுவதும் நடைபெறுகிறது. இது ரமலானுடைய சிறப்பின் தனிச்சிறப்பு, ரமலான் மாதத்திற்கான தனிச்சிறப்பு. அவர் சென்ற ஹதீஸ்ல இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரமலான் மாதத்தினுடைய சிறப்பை குறித்து நாம் இரண்டாவது ஹதீஸை பார்த்து முடித்து விட்டோம். ரவாஹு அஹ்மது, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. வன் நசாயி, நசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. நசாயி, இமாம் நசாயி அவர்கள் 4வது பாகத்துல 129வது பக்கம் மற்றும் 130வது பக்கத்துல இந்த ஹதீஸை கொண்டு வர்றாங்க. அஹ்மது, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்களும் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. 4வது பாகத்துல 311வது பக்கத்திலையும் 312வது பக்கத்திலையும் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. வல் பைஹகியு, இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபி ஷுஅபுல் ஈமானி, ஷுஅபுல் ஈமான் என்கிற நூலில பைஹகி இமாம் அவர்கள் 3601வது ஹதீஸாக இந்த ஹதீஸை கொண்டு வந்து வசனதுஹு ஜய்யிதுன், இந்த ஷுஅபுல் ஈமான்ல இவங்களுடைய அந்த அறிவிப்பு ஜய்யிது, நல்ல தரத்துல இருக்குது, உயர் தரத்துல இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையில இரண்டாவது ஹதீஸை நாம் பார்த்து முடித்து விட்டோம். இப்பொழுது நாம் அடுத்து பார்க்க போவது மூன்றாவது ஹதீஸ். ரமலானுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய ஹதீஸுகள்ல மூன்றாவது ஹதீஸு. இந்த மூன்றாவது ஹதீஸ்ல ரமலானுடைய சிறப்பும் அதற்கு முன்பாக அதோடு சேர்த்து 5 நேர தொழுகையினுடைய சிறப்பு, ஜும்மாவுடைய சிறப்பும் சொல்லப்படுகிறது. அதாவது 5 நேர தொழுகை, அது மாதிரி ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா, ஒரு ரமலானிலிருந்து இன்னொரு ரமலான், இவைகளுக்கு இடையே உள்ள பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, பெரும் பாவங்களை தவிர்த்திருந்தால் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மூன்றாவது ஹதீஸ், வஅன் நபி ஹுரைரத, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால சொன்னார்கள், அஸ்ஸலவாத்துல் ஹம்சு, 5 நேர தொழுகைகள், வல் ஜும்ஹத்து இலல் ஜும்ஹத்தி, ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா வரை, வ ரமலானு இலா ரமலான, ஒரு ரமலானிலிருந்து இன்னொரு ரமலான் வரை, முகஃபிராத்துல் லிமா பைனஹுன்ன, இவைகளுக்கு மத்தியில உள்ளதற்கு பாவத்திற்கான பரிகாரமாக அமையும். ஒரு நேரம் ஒரு மனுஷன் தொழுதுட்டாரு, லொஹர் தொழுதுட்டாரு, அடுத்து அசர் தொழுகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த லொஹருக்கும் அசருக்கும் இடையே அவர் செய்த சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. ஒரு மனிதர் ஒரு ஜும்மாவை தொழுதார், அடுத்து இன்னொரு ஜும்மாவை தொழுதார். இந்த 2 ஜும்மாவுக்கு இடையில அவர் தொழுத இந்த 2 ஜும்மாக்களுக்கு இடையே அவர் செய்த சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும். அது மாதிரி ஒரு மனிதர் ரமலான் மாதத்துல நோன்பு வைத்தார், இபாதத்துகள் செய்தார் என்றால்
அந்த ரமலானை நல்ல வழியிலே இபாதத்துல கழிச்சார் என்றால், ஒரு ரமலானுக்கும் அது மாதிரி அடுத்த ரமலான்லையும் செய்கிறார் என்றால், 2 ரமலான் மாதத்துக்கு இடையில உள்ள சிறிய பாவங்கள் எல்லாவற்றிற்குமே இவை உங்களுக்கு போதுமானதாக ஆகிவிடும். தொழுகைகள் போதுமாக ஆகிவிடும், ஜும்மா போதுமாக ஆகிவிடும், ரமலான் போதுமாக ஆகிவிடும். இது எப்பொழுது அப்படி என்று கேட்டால், இதஜ்துனிபத்தில் கபாயிரு, பெரும்பாவங்கள் தவிர்க்கப்பட்டிருந்தால். இதுக்கிடையில ஒரு மனுஷன் பெரும்பாவம் செய்யாமல் இருந்தால் சிறுபாவங்கள் எல்லாம் இல்லாமலே போயிடும். அப்படி அந்த சிறுபாவங்களை இல்லாமல் ஆக்குகிற ஆற்றல் ரமலான் மாதத்தில் இருக்கிறது. ரமலான் மாதத்திற்கு சிறுபாவங்களை இல்லாமல் செய்கிற மன்னிக்கப்படுகிற அளவிற்கு செய்யப்படுகிற ஒரு சிறப்பு ரமலான் மாதத்திற்கு இருக்கிறது என்பது இந்த ஹதீஸில் நமக்கு தெளிவாகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4வது ஹதீஸ். இந்த 4வது ஹதீஸ அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அதாவது யார் ரமலான் மாதத்துல நோன்பு நோக்கிறாரோ, நோன்பினுடைய சட்டங்களை அறிந்திருக்கிறாரோ, அந்த நோன்பில் பாதுகாக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் அவர் பாதுகாக்கிறாரோ, அப்படி பாதுகாத்து சட்டங்களை அறிந்து பாதுகாத்து அவர் நோன்பு நோற்று விட்டால், முறையாக நோன்பு நோற்று விட்டார் என்று சொன்னால், அவர் அதற்கு முன்னால் உள்ள பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விடுவார். ஒரு மாதத்திற்கு மட்டுமல்ல, ஒரு வருடத்திற்கும் அல்ல, பொதுவாக சொல்லப்படுகிறது. அவர் அதற்கு முன்பு செய்த அத்தனை பாவங்களும் அது சிறிய பாவங்கள் தான் என்கிற ஒரு விளக்கத்தை இமாம்கள் தருவார்கள். அந்த பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் என்பதைத்தான் இந்த 4வது ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். 4வது ஹதீஸ், வஹன் அபி சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொருந்திக் கொள்வானாக. அதாவது ரலியல்லாஹு அன்ஹு என்பது ஒரு துஹா. ஆனால் அந்த துஹா இன்றி அவர்களுடைய பெயரை சொல்வது நம்மளுடைய வழக்கம் அல்ல. பெயரோடு சேர்த்து பெயரை போன்றே அந்த ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்வது நம்முடைய வழக்கமாகிவிட்டது. அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சாம ரமலான, யார் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றாரோ, வஅரஃப ஹுதூதஹு, அந்த நோன்பினுடைய சட்டங்களை எல்லாம் அறிந்திருந்தாரோ, வதஹ்ஃபலு மிம்மா கான யம்பகி ஐயதஹஃபல மின்ஹு, அந்த நோன்பில் பாதுகாக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் அவசியமாக்கி பாதுகாத்தாரோ, கஃபரமா கபலஹு, அந்த ரமலானுக்கு முந்திய பாவங்கள் அனைத்தும் அவருக்கு மன்னிக்கப்பட்டுவிடும். இந்த வஹரஃப ஹுதூதஹு அப்படிங்கிற அந்த ஹூடைய லமீர் நோன்பு வைக்க வேண்டாம், ரமலானை வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப எப்படி பொருள் வரும் அப்படின்னு கேட்டா, மன்சாம ரமலான, யார் ரமலானின் நோன்பு நோற்றாரோ, வஹரஃப ஹுதூதஹு, ரமலானுடைய சட்டங்களை அவர் அறிந்து கொண்டாரோ. அதே மாதிரி இந்த இடத்துல வர இந்த ஹூடைய லமீரும் ரமலான் தான். இந்த ஹூடைய லமீரும் ரமலான். அவர் ரமலான் மாதத்துல அவர் பாதுகாக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் அவசியமாக்கி பாதுகாத்து அதனுடைய சட்டங்களை எல்லாம் அறிந்து முறையாக நோன்பு நோற்றால் அந்த ரமலானுக்கு முன்னான அத்துணை பாங்களும் அவருக்கு மன்னிக்கப்பட்டுவிடும். ரவாஹு அஹ்மது, இந்த ஹதீஸை அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள். வல் பைஹகியு, இமாம் பைஹகி அவர்களும் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. பி சனதின் ஜய்யிதின், நல்ல தரமிக்க சனது தொடர், அறிவிப்பாளர் தொடர் உண்டு. நல்ல அறிவிப்பாளர் தொடர் கொண்டுதான் இமாம் பைஹகி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அறிவிப்பாளர்களுடைய தொடரில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் தங்களுடைய முஸ்னத் அஹ்மதுல 3ஆம் பாகத்துல 55வது பக்கத்துல இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க.
வபுன் ஹிப்பான், இமாம் இப்னு ஹிப்பான் ரஹ்மஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை தங்களுடைய நூல்ல 3424வது ஹதீஸாக கொண்டு வந்திருக்கிறாங்க. வல் பைஹகியு, இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஃபில் குப்ரா, தங்களுடைய குபுரா என்கிற அந்த நூல், அதாவது சுஹ்ரா குபுரா அப்படின்னு சொல்லி தனித்தனியா அவங்க நூல் எழுதியிருக்கிறாங்க, ஹதீஸ் சம்பந்தப்பட்ட நூல். அந்த குபுராங்கிற அந்த நூல்ல எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 4வது பாகத்துல 304வது ஹதீஸாக அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், 4வது ஹதீஸை நாம் பார்த்து முடித்து விட்டோம். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது 5வது ஹதீஸ். அதாவது இந்த 5வது ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. யார் ரமலான் மாதத்துல நன்மை எதிர்பார்த்து ஈமானோடு நோன்பு நோக்கிறாரோ அவருக்கு முன்னுண்டான பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டுவிடும். அதாவது 4வது ஹதீஸ்ல எந்த விஷயத்தை நம்ம பார்த்தோமோ, 4வது ஹதீஸ் எந்த ஒரு கருத்தை சொன்னதோ அதே கருத்து தான். அதாவது ரமலான் மாதத்துல யார் நோன்பு வைக்கிறாரோ அவருக்கு முன்னுண்டான பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிற செய்தியை தான் இந்த 5வது ஹதீஸ் தெரிவிக்கிறது. 5வது ஹதீஸ் வஹன் நபி ஹுரைரத்த, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தொட்டும் அறிவிக்கப்படுகிறது. கால, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் சாம ரமலான, யார் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றாரோ, ஈமானன் ஈமான் கொண்ட நிலையில், வஹ்திசாபன் நன்மையை எதிர்பார்த்த நிலையில் யார் ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்றாரோ, ஓஃபிர லஹு அவருக்கு மன்னிக்கப்படுகிறது, மா தகத்தம மின் தம்பிஹி அவருக்கு அவருடைய பாவத்தில் இருந்து, இந்த ஹீவுடைய லமீர் மண், இந்த ஹீவுடைய லமீர், இந்த ஹூடைய லமீரும் மண், அவருக்கு முன்னுண்டான பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு விடுகிறது. சார், இந்த இடத்துல பாருங்க, வஹ்திசாபன் நன்மையை எதிர்பார்த்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹுக்காக வேண்டி அவர் செய்யணும், அவர் அல்லாஹ் நன்மையை தருவதை எதிர்நோக்க வேண்டும். இப்படியெல்லாம் எதிர்நோக்கி நன்மையை எதிர்பார்த்து ஈமானுடைய நன்மை, ஈமான் கொண்ட நிலையில், மூமின் அல்லாதவர் நோன்பு, எத்தனை நோன்புகள் இந்த காலத்தில் அதெல்லாம் பார்க்கலாமா இல்லையா? ஈமான் இல்லாதவங்க, மூமின் அல்லாத மாற்று மதத்தை சார்ந்தவங்கெல்லாம் நான் நோன்பு வச்சேன்னு சொல்றாங்க. அந்த நோன்பை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கிடுவானா, அவனுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்துருவானா என்றால் என்று சொன்னால் அந்த நோன்பும் ஏற்கப்படாது, மன்னிப்பும் கொடுக்கப்படாது. என்ன காரணம்னா, நோன்புக்கு ஈமான் என்பது நிபந்தனை. ஈமான் உள்ளவர் நோன்பு நோக்கிறார், நன்மை எதிர்பார்த்து நோன்பு நோக்கிறார் என்றால் அவருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. மன்னிக்கப்படுகிற பாவங்கள் எல்லாமே சிறிய பாவங்கள் என்பதை முதல்ல விளங்கிக் கொள்ளணும். அடுத்து எப்படின்னு சொன்னோம்னா, கடந்த காலத்தினுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகிறது என்பது பொதுவாகத்தான் இங்கே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு வருடத்தினுடைய நன்மை என்று குறிப்பிடவில்லை. அதனால முன்னுண்டான சிறிய பாவங்களை எல்லாமே ரமலான் மாதத்தினுடைய பாவங்கள் மன்னிப்புக்கு காரணமாக அமைகிறது என்று தெரியும் பொழுது ரமலானுடைய அந்த நோன்பினுடைய சிறப்பு இந்த 5வது ஹதீஸிலிருந்து தெரிய வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ், 5 ஹதீஸுகளை நாம் ரமலானுடைய நோன்பினுடைய சிறப்பு, ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு, அதில் செய்யப்பட வேண்டிய அமல், ரமலான் மாதத்தில் பிரதானமான அமல் நோன்பு என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். சரி, அடுத்து நாம இந்த ஹதீஸ் எங்கெல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்று பார்க்க போகிறோம். புகாரியில 1951வது பக்கத்துல இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து முஸ்லிம்ல 759, சஹீஹ் முஸ்லிம் என்கிற நூல்ல 759வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அபூதாவூத், இமாம் அபூதாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1372வது ஹதீஸாக இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. திருமிதி, இமாம் திருமிதி அவர்கள் இந்த ஹதீஸை 683வது ஹதீஸாக தங்களுடைய ஜாமியா திருமிதி என்கிற நூலில் கொண்டு வந்திருக்கிறாங்க. நசாயி, இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 4ஆம் பாகத்துல 155வது பக்கத்துல இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸ் 1641வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய பாடம் நிறைவாகிவிட்டது. அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரை நாம் விடைபெறுகிறோம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.